குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எரிபொருள்னா என்ன, எரிபொருளோட இயக்கம் எப்படி இருக்கும், நம்ம இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி எரிபொருளோட இயக்கம் மற்றும் பறக்கும் காலம் எப்படி கண்டுபிடிச்சோம் அதை பற்றி நம்ம பார்த்தோம். டீயோட வேல்யூ, அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க, பறக்கும் காலம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கிடைத்தல நெடுக்கம், ஒரு பொருள் எரிபொருளோட கிடைத்தல நெடுக்கம் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதுக்கு கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அப்போ கிடைத்தல் நடுக்கம் எரியப்பட்ட புள்ளிக்கு நேர் கீழே கட்டிடத்தின் தரையிலிருந்து எரிபொருள் தரையை அடைந்த புள்ளி வரை உள்ள தொலைவு கிடைத்தல நடுக்கம் எனப்படும். அப்போ இதில் கிடைத்தல் நடுக்கம், அதாவது எரியப்பட்ட புள்ளிக்கு, இதான் எரியப்பட்ட, இதுலேருந்து தான் புள்ளி ஸ்டார்ட் ஆகுது, அது எரியப்பட்ட புள்ளி இதிலேருந்து நேர் எதிரே, இதிலேருந்து நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிடைத்தல நெடுக்கம். என்ன சொல்கிறோம், கிடைத்தல நெடுக்கம். அப்போ இந்த எரியப்பட்ட இங்கேருந்து பொருள் எரியுதோ அதுக்கு நேர் எதிரே இதுதான். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே, அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிடைத்தல நெடுக்கம். அப்போ இங்கே குறியீடு பயன்படுத்துகிறோம். ரேஞ்ச், கிடைத்தல நெடுக்கத்துக்கு ஆர், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஆறுங்கிற குறியீடு வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது கிடைத்தல நெடுக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ கிடைத்தல இயக்கத்தில், அதாவது நமக்கு இயக்க சமன்பாடுகள் படிச்சிருக்கோம். S=UT + 1/2 AT². அப்படிங்கிற சமன்பாடு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ கிடைத்தல நெடுக்கனால இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம கிடைத்தல நெடுக்கம், எக்ஸ் ஆக்சிஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம கிடைத்தல நெடுக்கம். அப்படிங்கும்போது எக்ஸை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ Sx=UXT + 1/2 AT². நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், SX அதாவது நெடுக்கம், அதாவது தொலைவு, கிடைத்தல நெடுக்கம். SX பதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆறுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் ரேஞ்சுனால. எக்ஸுக்கு பதிலாக யூங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக 0. அதாவது கிடைத்தளத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது முடுக்கம் வந்து சுழியாக இருக்கும், செங்குத்தில் வந்து நமக்கு தொடக்க திசைவேகம் சுழியாக இருக்கும். அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஏங்கிற டேம் வந்து 0 ஆயிரும். அப்போ அந்த டேம் ஏ 0 ஆகும், இந்த டேம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிடைத்தல நெடுக்கம் R=UTன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், R=UTன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி அதாவது பறக்கும் நேரத்துக்கான சமன்பாடு படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், பறக்கும் நேரத்துக்கான சமன்பாடு ஆல்ரெடி நமக்கு தெரியும். பறக்கும் சமன்பாடு பார்த்திங்கன்னா, அதாவது T=√2h/g. T=√2h/g. அப்போ இதுலேருந்து நமக்கு பறக்கும் நேரம் ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ பறக்கும் நேரம் வந்து எதுக்கு நமக்கு நேர்த்தகவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உயரத்துக்கு வந்து நேர்த்தகவில் இருக்குது. உயரத்துக்கு, அதாவது பொருள் நம்ம எங்கேருந்து எரியுதமோ, அதாவது அது உயரத்துக்கு எப்படி இருக்கும் அந்த பறக்கும் நேரம். அப்போ உயரம் அதிகரிக்க நமக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக நமக்கு, அதாவது உயரம் அதிகரிக்க காலமும் அதிகரிக்கும், பறக்கக்கூடிய காலம் வந்து அதிகரிக்கும். அப்போ காலமும் உயரமும் நமக்கு எப்படி இருக்குன்னா நேர்த்தகவில் இருக்குது. அதிகமான உயரத்துலேருந்து நம்ம பொருளை எரியும் போது அதுக்கு தரையை வந்ததுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம், அதாவது பறக்கும் காலம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு தெரியுது. அடுத்து அப்போ கிடைத்தல நெடுக்கத்துக்கு நமக்கு டீயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா யூடி, கீழே டீயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ R=U × T, R=U × T. இந்த டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா R=U × √2h/g. மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து கிடைத்தல நெடுக்கம் ஆரம்ப திசைவேகத்துக்கு நேர்த்தகவிலும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும் உள்ளதை காட்டுகிறது. அப்போ கிடைத்தல நெடுக்கம் எப்படி இருக்குது, நெடுக்கமானது U தொடக்க திசைவேகம், அதாவது ஆரம்ப திசைவேகத்துக்கு நேர்த்தகவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் G அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும் உள்ளது என்பதை காட்டுகிறது. இந்த சமன்பாடுலேருந்து நமக்கு தெரியும். அப்போ கிடைத்தல நெடுக்கம்